திருவண்ணாமலை மாவட்டம் கொரக்கோட்டை கிராமத்தில் உருவாக்கப்பட்ட சுமார் 200 டன் எடை கொண்ட ஆஞ்சநேயர் சிலையை 180 டயர் கொண்டு கார்கோ வாகனம் மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் பழவேரி கிராமத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அகிலன் வழங்க நாம் கேட்கலாம். அகிலன், மேலும் விவரம். நிச்சயமாக ஷாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை பகுதியிலே சுமார் 200 டன் எடை கொண்ட ஆஞ்சநேயர் சிலை எடுத்து செல்வதாக இப்போது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த பணிகள் ரொம்ப தீவிரமாக நடைபெறுகின்ற வேளையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை கிராமத்தில் பெரிய பாறையை உடைத்து 36 அடி உயரம் 12 அடி அகலம் கொண்ட சுமார் 200 டன் எடையுள்ள ஆஞ்சநேயர் சிலையை 180 டயர் கொண்ட ராட்சச கார்கோ வாகனம் மூலம் 2 மாவட்டங்கள் வழியாக சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த குழுவினர் அந்த சாலை சீரமைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கொரக்கோட்டை கிராமத்தின் ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு செல்ல பட்டாட்சியர்கள் ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு செல்வதற்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் பட்டாட்சியர்கள் ஜேசிபி பொக்லைன் இயந்திரத்தில் மேலே சென்று ஆஞ்சநேயர் சிலைக்கு மாலை அணிவித்து பூஜை செய்தனர். இதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிலையை எடுத்துச் செல்வதற்கு பாதை அமைக்கும் பணி சரி செய்தனர். பின்னர் 180 டயர் கொண்ட கார்கோ லாரியில் ஆஞ்சநேயர் சிலை ஏற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இப்ப அந்த பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் தற்போது அந்த பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்றைக்கு நாளை காலை வந்தவாசி புறவழிச்சாலை வழியாக சென்று மேல்மருவத்தூர், மதுராந்தகம், வேடந்தங்கல், வாயலாஜபாத் அடுத்த பழவேரி கிராமத்தில் உள்ள சிலை சிற்பம் செய்யும் இடத்திற்கு சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதே இடத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு 108 அடி உயரம் கொண்ட மகாவிஷ்ணு சிலையை செய்யப்பட்டு பெங்களூரில் உள்ள ஈஜிபுரா என்ற இடத்திற்கு கொண்டு சென்று குறிப்பிடத்தக்கது ஷாம். விவரங்களுக்கு நன்றி அகிலன்.